ஜல்லிக்கட்டுக்காக மாணவர்கள் அமைதியாக போராடிக் கொண்டிருந்த நிலையில் திமுகவினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதாக சட்டப்பேரவையில் அஇஅதிமுக குற்றம் சாட்டியது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து அஇஅதிமுக உறுப்பினர் திரு செங்கோட்டையன் பேசினார். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெற தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு அவசர சட்டம் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டை வெற்றிகரமாக நடத்தியதற்கும் அதனைத் தொடர்ந்து சட்ட திருத்தத்தை நிறைவேற்றியதற்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை உலகமே போற்றும் வகையில் அமைதியாக நடத்திய மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அஇஅதிமுக சார்பில் நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்ட அவர், மாணவர்கள் அமைதியாக போராடி கொண்டிருந்த நிலையில் திமுகவினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார். தமிழ் பொங்கல் திருநாள், நம்முடைய கலாச்சார பண்பாடுகள், வீர விளையாட்டுகளான ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை இந்த அரசு எப்படி நிறைவேற்றி இருக்கிறது என்பதையும் நீங்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறீர்கள். அவசர சட்டத்தை கொண்டு வந்தோம், ஜல்லிக்கட்டை நடத்துவதற்காக முயற்சிகள் மேற்கொண்டோம். அதற்கு பிறகு 23ஆம் தேதி என்று சட்டமன்றத்திலே அதற்கு சட்டத்தை ஏற்றி மத்திய அரசுக்கு அனுப்பிய பெருமை தமிழ்நாட்டின் வரலாற்றில் இந்த அரசுக்குத்தான் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த சட்டங்களை கொண்டு வருவதற்கு முன்னால் ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்று மாணவிகள், இளைஞர்கள், பொதுமக்கள் பெரும் ஆதரவை தந்தார். ஆதரவு தந்தது மட்டுமல்ல, அமைதியாக தங்களுடைய கோரிக்கையை எடுத்து வைத்தார்கள். அமைதி என்பது இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் பல லட்சம் பேர் கூடுகிற போது இதை அமைதி காக்க முடியுமா என்று நாடே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தது. ஆனால் மாணவ செல்வங்களாக இருக்கின்றவர்கள், இளைஞர்கள், அதே போல பொதுமக்கள் அமைதியை காத்ததற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்க்கட்சி என்பது எதிர்க்கட்சியாக இருந்து விடக்கூடாது. ஜல்லிக்கட்டு நடைபெறுவது அங்கே தரையிலே தான் ஜல்லிக்கட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று சொன்னால், தண்டவாளத்திலே அமர்ந்து கொண்டு போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தீர்கள். இதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. நான் குறிப்பிடுவதற்கு காரணம், ஒரு புறத்திலே அமைதி நடைபெறுகிறது, அமைதியும் நீங்கள் பாராட்டுகிறீர்கள். அடுத்த நாள் காலையிலே பார்த்தால் ரயில் வழியிலே நீங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் வேடிக்கையாக இருக்கிறது.